யாருமே அதை யோசிக்கல. இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களோடு இருந்தவர்கள், ட்ரில்லியன் கணக்கான சொத்துக்கள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் மரணிக்கிற போது என்னத்தை கொண்டு போறாங்க? நம்மோட குடும்பத்துக்குள்ள பாருங்க, நம்மோட வீட்டுக்குள்ள பாருங்க, மௌத்தான முடிஞ்சு. அதுக்காக பொருளாதாரம் தேட வேண்டாம் என்று சொல்லவில்லை இஸ்லாம். பொருளாதாரத்தை தேடச் சொல்கிறது. பொருளாதாரத்தை தேடுறது நானும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய வேண்டும். அந்த பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக என்னிடம் தலைக்கணமும் திமிரும் வரக்கூடாது. பொருளாதாரம் இல்லை என்பதற்காக பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவன் மீது பொறாமை வரவும் கூடாது. அல்லாஹ் எனக்கு அளந்ததை தந்தே தீருவான். இது நம்ம மூமின்கள். ஒரு இஸ்லாத்தை பற்றி, வேதங்களை பற்றி அறிவில்லாத ஒருவன் மடத்தனமாக சிந்திப்பதும் பேசுவதும் ஓகே. நம்ம 6 விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதிலே கலா கதிரை தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது நமக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் பறந்தாலும் அதுக்கு மேல நமக்கு கிடைக்காது, எழுதப்பட்டதுதான் கிடைக்கும். இதை ஈமான் கொள்ள வேண்டும். திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டும். தனியே உட்கார்ந்து இந்த விஷயத்தை நினைக்க வேண்டும். எனக்கு எழுதப்பட்டதுதான் கிடைக்கும். سمع الله لمن حمده اللهم ربنا ولك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعده أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد என்று ஓதிவிட்டு اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. யா அல்லாஹ், நீ தருவதை தடுப்பதற்கு எவனாலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நீ தருவதை தடுப்பதற்கு எவனாலும் முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் எந்த கொம்பனாலும் அதை எனக்கு தர முடியாது என்கிற அந்த துஆ. சலாம் கொடுக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று ஓதிட்டு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ தருவதை தடுக்கவோ நீ தடுத்ததை தருவதற்கோ எவனாலும் முடியாது என்று சொல்லிவிட்டு ஏன் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறோம்? தெளிவாக புரிந்து கொண்டால் நிம்மதியாக வாழலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பூரணமாக இந்த உலகத்தில் பெறாமல் மௌத்தாகாது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு உயிராக இருந்தாலும், அது பறவையாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவனுக்கென்று அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் எழுதப்பட்ட ரிஸ்கை அவன் கடைசி வரையும் பூரணமாக பெற்றுக் கொள்ளாமல் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கவே மாட்டான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். பொறாம வராது. எதுக்கு? கூட பிறந்த நானாவில பொறாம, கூட பிறந்த தம்பியில பொறாம, கூட பிறந்த தாத்தாவில பொறாம, தாத்தாட மாப்பிள்ளையில பொறாம, கூட்டாளியோட பொறாம. அவனுக்கு உரியதெல்லாம் கொடுத்திருக்கிறான். அவனை எப்படி எடுத்திருப்பான்? பதில் அவன் தான் சொல்லணும் கபருக்குள்ள. என்னமோ நம்ம பெரிய அக்கறையாளர்கள், அவன் நரகமே போய்விடக் கூடாது என்று அக்கறை செலுத்துவது. அப்படி பண்றான், இப்படி பண்றான், அது பண்றான், இது பண்றான், எப்படி புலம்புறோம். சுப்ஹானல்லாஹ். நம்மளால இருக்க முடியுதில்லை. கடைசியில பேஸ்புக்லயாவது என்னத்தையும் போடுறோம், யாராவது என்னத்தை எழுதின ஓடி வார ஒரு கூட்டம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். என்ன பாடுபட போறாங்களோ தெரியாது கபருக்குள்ள. நாளை மஹ்ஷர்ல போய் நின்று விரல கடிக்கக்குள்ள விளங்கும். இந்த விரலால நம்ம டைப் பண்ணினது அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். சுப்ஹானல்லாஹ். அன்றைய நாளில் இது இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கி விட்டான். அன்றைய நாளில் மஹ்ஷரிலே வைத்து அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் பேசும். கேட்பான் எழுதினவனை கூப்பிட்டு, இவனை கள்ளன் என்று சொன்னாயே, இவன் பள்ளிவாசல் பணத்தை திருடினான் என்று சொன்னாயே, எந்த விரலால் தானே நீ அதை சொன்னாய், என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாய் என்று கேட்கிற போது இங்க இருக்கிற சண்டித்தனம், லோஜிக், அது இது ஒன்றுமே வராது. அந்த நேரத்தில் விரல கடிப்பார், பிரயோசனம் இல்லை. லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காது. உள்ளம் சீரான நிலையில் வந்தால் மட்டும்தான் வெற்றி. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே,
அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான மார்க்கம் இஸ்லாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும். பெரிய ஒரு கிஃப்ட் இது. நம்ம முஸ்லிமா பிறக்க வைத்திருப்பதும் நமக்கு இஸ்லாத்தை தந்திருப்பதும் என்பது இதை விட பெருமதியான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. நம்முடைய உயிர் கூட அந்த அளவு பெருமதி இல்லை. இந்த இஸ்லாத்தை நம்ம சரியாக புரிய முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அழகாக தந்திருக்கிறது. அதுல மிக முக்கியமானதுதான் நல்ல பண்பாடுகளும் நாகரிகமும் ஆகும். எனவே இந்த நல்ல பண்பாடுகளை நம்மிடத்தில் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளும் நம்முடைய நடத்தையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய சிந்தனையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாம நிறைய தொழுது நெத்தில காயம் பிரயோசனம் இல்லை. ஆனால் நெத்தில காயம் இல்லாமலேயே சுவர்க்கத்துக்கு ஒரு தடவை கூட சுஜூது செய்யாம சுவர்க்கத்துக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். சொல்லப்படக்கூடிய நல்ல செய்திகளை உள்வாங்கி அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருவதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.